அன்பு ஜெயம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 அண்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரப்போகுது அப்படின்றது தான் ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான ஒரு தகவலை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எண்ணம் போல் தான் வாழ்க்கை, ஓகேங்களா? ஏன் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மனதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆழமாக நினைக்கணும். நம்மளுடைய மெயின் தீம், நம்மளுடைய எய்ம் என்னன்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அப்போ அந்த எண்ணம் வந்தால் தான் அந்த எண்ணத்துக்குரிய ஒரு உயிர் நம்ம கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் பிஜிடிஆர்பி இந்த மாதம் வரும், எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க, ஸோ இந்த கான்செப்டில் தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணால் நம்ம எல்லாருமே எழுதியிருப்போம் இந்த எக்ஸாமை ஏற்கனவே, ஓகேங்களா? எழுதுனவங்களுக்கு தெரியும். எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டா 2 or 3 மந்த்துக்குள்ளே அந்த எக்ஸாமை கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. அப்போ அந்த 3 மந்த்துக்குள்ளே நம்ம அந்த எக்ஸாமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், எப்படி நம்மளுடைய எய்மை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதற்காக தான் சொல்கிறேன், நம்முடைய எண்ணம் இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகிடணும். ஃபஸ்ட்டு ஜாப்புக்கு செலக்ட் ஆகணும், கவர்மெண்ட் ஜாப்பில் நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பணும். அப்படின்னா அதற்குரிய ஒரு முக்கியமான ஆயுதம் எதுன்னா, அதை இன்ச்சு பை இன்ச்சு பேஜ் வைஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஸோ அதுதான் நம்முடைய முதல் கான்செப்டாக இருக்கணும், ஓகேங்களா? எப்படி இருந்தாலுமே பிஜிடிஆர்பி கால்ஃபர் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்குரிய ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது நமக்கு தெரியும். ஏன்னா சிலபஸ் புதுசாக மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா, அடுத்தது அவங்க நியூ சிலபஸை என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. ஸோ அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதே மாதிரி இப்போ பரவலாக ஒரு நியூஸ் போயிட்டே இருக்குது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2க்கான கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணுவதற்கான ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. ஸோ அடுத்தது இப்போ என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் பேப்பர் கொஸ்டினை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது. ஸோ இந்த டிஎன்டிஇடி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் 1 மந்தில் பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வெளிவரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எலெக்ஷன் இப்போ 5 ஆண்டு காலத்தில் இன்னமும் எந்த ஒரு போஸ்டிங்கும் சரிவர இன்னும் ஃபில் பண்ணாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சரியாக செய்யணும். ஸோ செய்கிறது அதுதான் பாசிபிளான ஒரு நியூஸு. ஸோ கண்டிப்பாக அதற்காகவே அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு ஃபேவராக இருக்கணுன்றது எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போஸ்டிங் க்ரியேட் பண்ணாலும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா, மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டுருக்கு. டீச்சருடைய எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே கன்சாலிடேட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த கன்சாலிடேட்டை குறைச்சி எல்லாத்தையும் ரெகுலரைசேஷன் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் மட்டும்தான் தீர்வு. அதனால் எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025 இந்த ஆண்டு, இந்த புத்தாண்டில் ஜனவரி இல்லைன்னா பிப்ரவரிக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நல்ல ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா நியூ சிலபஸை கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், என்றைக்கு கால்ஃபர் பண்ணுவான் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கணும். கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சிலபஸையும் ஒரு 10 தடவையாவது ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, ஆன்லைன் டெஸ்ட்டு, ஃப்ரீ டெஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்டன் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ அதில் தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸை கவர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடைய முடியாது. ஏன்னா இந்த தேர்வுக்காக பல ஆண்டுகள், ஓகேங்களா, 10 ஆண்டுகளுக்கு மேலாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கவங்களாம் இருக்காங்க.
ஸோ 1 மார்க்கு 2 மார்க்கில் போனவங்களாம் இருக்காங்க. ஸோ நம்ம அதனால் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப 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 அரிது.